சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை, ஸ்ரீதரன் எம்பி வெளியிட்டுள்ள கருத்து. மோடியின் வருகை அதிருப்தி வெளியிட்டுள்ள கடல் தொழிலாளர்கள். அமெரிக்க வரி விதிப்பு அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த மஹிந்த எண்ணியை அனுப்பினார், கருணா தெரிவிப்பு. அழைப்பு வந்தும் மோடியை டக்ளஸ் சந்திக்காதமை ஏன், இபிடிபி தரப்பு விளக்கம். ஆளுங்கட்சி எம்பியின் மறைவு வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கவின் நிலைப்பாடு என்ன? உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போகக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வட்டக்கச்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர். அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் போடக்கூடாது. புதிய அரசாங்கம் சிலவேளை சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்விக்கோரலை மேற்கொள்வார்கள். உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே. ஆனை இரவு உப்பை ஆனை இரவின் பெயரை மாற்றி இன்று ரஜலுணு என்று மாற்றியிருக்கிறார்கள். சபைகள் நமது கைகளில் இருக்கும் போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது. கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சார்ந்து பயணிக்கும் நாம் பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது. தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்கிறார், வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளார்கள் என்று. ஏன் பிரித்தானியா 4 பேர் மீதும் தடை கொண்டு வருகிறார்கள் என்று. நாங்கள் விட்ட மிக பெரும் தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவளித்து 5 லட்சத்துக்கு மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள். 4 பேரை தடை செய்ததை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை கடல் தொழிலாளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடல் தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்தார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக இந்திய பிரதமர் மோடியின் வருகையை நாம் மிக எதிர்பார்த்து காத்திருந்தோம். அவரின் இலங்கை விஜயம் எமது கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். எனினும் கடற்தொழிலாளர் பிரச்சினை ஒரு ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டிருந்ததை தவிர அதற்கான முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை என அவர் இதன் பொழுது தெரிவித்தார். நாட்டின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரிகள் தொடர்பில் எதிர்க்கட்சியின் ஆலோசனைக்கு அமைய அரசாங்கம் கவனிக்காமை காரணமாக இலங்கை குடிமக்கள் விலை கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பு பங்குச்சந்தையின் இன்றைய செயல்திறன் தொடர்பில் சஜித் பிரேமதாச இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரேமதாச வியட்நாமும் கம்போடியாவும் வரிகளை குறைப்பது குறித்து சிறிது காலத்திற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை அவர் விமர்சித்தார். இன்று கொழும்பு பங்குச்சந்தை சரிந்து வர்த்தகம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் இலங்கை ஏற்றுமதிகள் மீது 44% பரஸ்பர வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா கூறியமை நடைமுறைக்கு வந்தால் அது இலங்கையில் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் மேலும் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எண்ணெயை அனுப்பினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை நான் தான் அடையாளம் கண்டேன். அதன் பிறகு அவருடைய உடலுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாதென்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். ராணுவ கட்டுப்பாடுகளை உடைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் தொடர்பில் ஆராய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அப்போது கிடைக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்குரிய அழைப்பு எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விடுக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று சந்திப்பதற்கான கால அவகாசம் போதாமையால் குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் ஜெயவீரவின் திடீர் மரணத்தால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசியலமைப்பின் 66 பிரிவின் விதிகளின்படி 2025 ஏப்ரல் 6 முதல் 10வது நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்திற்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் பதில் பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் நேற்று முன்தினம் திடீர் மாரடைப்பு காரணமாக 38வது வயதில் காலமானார். இந்த நிலையில் அவருடைய மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். காலியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சித்திரை புத்தாண்டுக்கு முன்பு தேர்தலை நடத்த எதிர்பார்த்தோம். பாதீட்டு திட்டம் மீதான விவாதம் இடம்பெறுவதால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சி கோரியிருந்தது. இதன்படி மார்ச் மாதம் 21ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேதியை அறிவித்தது. அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடத்தப்பட உள்ளது. எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்றிருக்க முடியும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.